உன்முக தீபத்தில் ஓவியம் மின்னதே உன். என்னடி என்னைய பார்த்துட்டு இருக்கா? ஏன் என் புருஷனை பார்க்க எனக்கு உரிமை இல்லையா? ம், நான் பார்ப்பேன், பார்த்துக்கிட்டே இருப்பேன். உங்களுக்கு என்ன? ஏம்மா நான் சும்மாதாம்மா கேட்டேன். நீ பாரு, நான் வேண்டாங்கன்னு சொல்ல. சண்டை கிண்டை போட்டுறாதம்மா. யாரு? நான்? அஃப்கோர்ஸ் நீங்களே தான் மேடம். நீங்கள் சண்டை போட மாட்டீங்க, இருந்தாலும் சும்மா சொன்னேன். நீ என்ன சொல்கிறேன்னு பார்க்க தான். போங்க, எப்போ பாரு உங்களுக்கு எனக்கு கிண்டல் அடிக்கிறதே வேலையாக போச்சு. என்ன மேடம், க்ரீன் கலர் சரியில்ல, அழகாக இருக்கீங்க. என்ன விஷயம்? உங்கள் அழகின் ரகசியம் என்ன? அது ஒன்றும் இல்லைங்க, என் புருஷனை சந்தோஷமாக பார்த்துக்கிறாரு, அவ்வளோதான். உண்மையாவா? உண்மையாதான். ம், சம்மந்தப்பட்டவங்களே சொல்லும்போது உண்மையாவான்னு கேட்குறீங்க. ம், இருந்தாலும் கேட்கணும்ல. அப்பப்போ கேட்டாதான் எனக்கும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். என்ன பொண்டாட்டி நான் சொல்கிறது? ஆமாம் ஆமாம் ஆமாம், ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்குது. நீங்கள் வேறு. ஏய், நீ இப்போ எல்லாத்தையும் சொல்கிறியா, உண்மையாக சொல்றியடி? இல்லை என்கிட்ட விளையாடிட்டு இருக்கியா? யோ புருஷா, நான் உண்மையாக தான் சொல்லிட்டு இருக்கேன், என்ன நீ நம்ப மாட்டேங்கிற? யோவா, ஏன் நான் உன் புருஷன்டி. நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லவே இல்லையே, ஏன் கோவப்படுறீங்க செல்ல புருஷா? நான் கோவம்லாம் பண்ணலாமா? நீ பேசுறத பற்றி ஆச்சரியத்தில் உட்காந்துருக்கேன். அதெல்லாம் அப்படிதான், உங்கள் மேலே லவ் அதிகமாச்சுன்னா அப்பப்போ இடையில அப்படி தான் வரும், கண்டுக்காதீங்க. பரவாயில்ல பரவாயில்ல, இந்த லவ் நல்லா தான் இருக்குது. என்ன நான் சொல்கிறது? ஆ, அந்த மாதிரி தான். ஆமாம், எல்லாம் சரிதான், எனக்கு வர பசிக்கிற மாதிரி இருக்கு. எது மறுபடியுமா? ம், மறுபடியும் நம்ம உள்ள வேலை செய்யவே இல்லை பசிக்கிறதுக்கு. ஆ, நல்லா யோசிச்சு பாருங்க, நான் அப்படி கேட்குறது நியாயமா நியாயம் இல்லையான்னு. எதை எதோட டீ சேர்க்குற? ஐயோ, இவளோட எப்போ பாரு டபுள் மீனிங்லேயே பேசுகிறா. உனக்கு சிங்கிள் மீனிங்கில் பேச தெரியவே தெரியாது, அப்படி தானே? ஃபஸ்ட்டு தெரிஞ்சுதுங்க, இப்போ என்னன்னு தெரியல, என்ன பேசினாலும் டபுள் மீனிங்லேயே வருது, ஏன் அப்படி? ம், எல்லாம் ரஞ்சித்தோட மகிமை அப்படி. அதனால தான் நீ இப்படி பேசிகிட்டு இருக்கீன்னு நினைக்கிறேன். அப்படியா? சாரி, எனக்கு தெரியாதே. நக்கல் அடி பண்ணுற நக்கல் ஒன்ன. நான் பண்ணாமல் வேற யாருங்க பண்ணுவாங்க? ம், வேணா வேற யாராவது பண்ணி பார்க்க சொல்லுங்களேன், நானும் அவளான்னு பார்த்துருவோம். ஏம்மா, நான் விளையாட்டுக்கு தாம்மா சொன்னேன், நீ சீரியஸ் ஆகாதம்மா. நான் சும்மா பேசிகிட்டு இருக்கேன், சும்மா. நானும் சும்மா தான் பேசினேன், பயப்படாதீங்க. திடீர்னு எதையாவது பேசி வச்சார எனக்கு பதற்கே ஆகுதுல்ல. ஆகக்கூடாது, பொண்டாட்டி இருக்கும்போது எதுக்கு ஆகுது? கூலிங்காக இருக்கணும் எப்பயும். ம், என்ன ஃப்ரிட்ஜில் வச்ச ஐஸ் கட்டி மாதிரி கூலிங்காவா? ஆமாம் ஆமாம், நான் உங்கள் கூட இருக்கும்போது நீங்கள் எப்படி ஹாட் ஆகுறீங்கன்னு நானும் பார்க்குறேன். நீ ஹாட்டாக இருந்தால் நானும் ஹாட்டாக தான் இருப்பேம்மா. ஓய் புருஷா, வண்டி வேற எங்கேயோ போகுது. சரி, நான் போய் காஃபி போட்டு கொண்டு விட்டா? ம், சரி ஓகே, கொண்டு வரீங்களா? ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படி காஃபி குடிப்போம். ஆ, சரி சரி, கொண்டு வரேன். பாவம் இவர், நான் ரொம்ப வேலை வாங்குறேன்னு நினைக்கிறேன், சாரிங்க. ம், இவருக்கு இப்படி வேலையை தரக்கூடாது, ஏதோ ஒன்று பண்ணணும். வர வர இவ ரொம்ப டபுள் மீனிங்கில் பேசி பழகிறா. ஐயோ ஐயோ, முதல்ல இப்படி இந்த பிள்ளை, இப்போ நான் இப்படி மாற்றிட்டேனே. ஐயோ பாவம் என் பொண்டாட்டி. சாரி டி. ஆனால் இதுவும் நல்லா தான் இருக்குது இல்லையா ரேஷு? டீயை போட்டாச்சு, கொண்டு போய் கொடுப்போம். பொண்டாட்டி, டீ ரெடி ஆச்சுடி. வரேன். மேடம், டீயை குடிங்க, டீ ஆறிய போகுது. என்னங்க? என்னடி சொல்லு. இல்லை, ஏதாவது ஒன்று கேட்டானா டக்குன்னு செஞ்சு தரீங்களே, உங்களுக்கு கஷ்டமா இல்லை? என்னது ரேஷ்மா, டீ போடுறது சொல்கிற? அது மட்டுமா? ம், எனக்காக எவ்வளோ வேலை செய்கிறீங்க, பாவங்க நீங்கள். ஒரு பொண்ணு செய்ய வேண்டிய எல்லா வேலையும் நீங்கள் தான் செய்கிறீங்க. இது என்னடி பொண்ணு செய்கிற வேலை பையன் செய்கிற வேலைன்னு? யாராக இருந்தால் என்ன, ஒரு வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் ஷேர் பண்ணி செய்ய வேண்டியதான். இதில் பொண்ணு பையனும் பிரிக்கணுங்கிற அவசியம் இல்லையே. ம், இருந்தாலும் வேண்டாம், இல்லைனாலும் வேண்டாம். யாராக இருந்தால் என்ன, நம்ம வீட்டு வேலையை நம்ம ஷேர் பண்ணி செய்யலாம், தப்பே இல்லை. நெஞ்ச தொட்டுட்டீங்க புருஷ், ரொம்பவே நெஞ்ச தொட்டுட்டீங்க. எங்கடி, நான் தொடவே இல்லையே, நான் இங்கே தானே உட்காந்துருக்கேன். ம், நான் வேற சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் வேற எதையோ சொல்லி பேசிட்டு இருக்கீங்க. நீ சொன்னதை தாம்மா நான் சொன்னேன். நெஞ்ச தொட்டுட்டேன்னு நான் இங்கே உட்காந்துட்டு இருக்கேன். நீ ஏமா அப்படி நினைக்கிற? இல்லை இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி நான் தான் தப்பாக பேசிட்டேன், நான் அப்படி சொல்லிடக்கூடாது, கரெக்டா? இல்லை, இப்பயும் ஒன்றும் இல்லை, நீ ஒன்று சொல்லு, இப்பயும் வந்து தர்றேன். ஒன்றும் வேண்டாங்க, ஒன்றும் வேண்டாம். அங்கே உட்காந்து கம்மு நெட்டி டீ ஆறுது பாருங்கள், அதை குடிக்கிற வழியை மட்டும் பாருங்கள். ம்,
பேச்ச பார்த்தீங்களா பேச்ச? என் பொண்டாட்டி கிட்ட இந்த விஷயத்த என்னால் பண்ண முடியலையே. ஏன் பொண்டாட்டி? அதான் சொல்கிறேன்லங்க, வாய் தவறி தெரியாமல் வந்துடுச்சு. ம், நீங்கள் அதை பெருசாக எடுத்துக்காதீங்க, அதை ரப்பர் வச்சு அழிச்சிருங்க. அழிச்சிட்றேன். சரி சரி, டீயை குடிச்சிட்டே பேசலாம். ஆறிட்டே இருக்குல்ல, என் புருஷன் கஷ்டப்பட்டு போட்ட டீ ஆறுனா டேஸ்ட்டே இருக்காது. அதனால் சூடாக இருக்கும்போது குடிச்சிட்டு பேசினா தான் நல்லாயிருக்கும். சரிம்மா. பரவாயில்ல, நான் போகிற டீ நல்லா தான் இருக்கு. குடிச்சு பாரு ரேஷு. ஓகேங்க. வாவ், எப்பயும் ஒரே டெஸ்ட். அது எப்படிதான்னு தெரிய மாட்டேங்குது. கையில் ஏதோ ஒரு மேஜிக் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னது, டீ போடுற மேஜிக்கா? இருக்கலாங்க, எப்போ எது செஞ்சாலும் கரெக்டாக அந்த டேஸ்ட்டு மெயின்டைன் பண்ணுறதுலாம் பெரிய விஷயம். அது உங்கள் கையில் இருக்குது, பரவாயில்ல. அதாவது சொன்னேன், நீங்கள் சமைச்சிங்கனாலும் ஒரே மாதிரி தான் இருக்குது, டீ போட்டாலும் ஃபஸ்ட் டைம் போட்ட மாதிரியே தான் இப்போயும் இருக்குது. அதனால் ஒரு மேஜிக் இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் என்ன மேஜிக்கு? அளவு பார்த்து வச்சுக்கிட்டு அதே மாதிரியே போட்டுக்க வேண்டியதுதான். இதெல்லாம் ஒரு மேஜிக்கா? இருந்தாலும் சொல்கிறேன். மேஜிக் தானே? ஆமாம். இந்த மாதிரி நிறைய மேஜிக் எனக்கு தெரியும். இல்லை பரவாயில்ல, அதை பற்றி நான் பேச வரும்ல. சாரி, டீ ஆறுது. அவளை தப்பிச்சுட்டா பாரு. கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஏன் ரேஷு, இந்நேரம் ஆஃபீஸில் கோட் சூட் போட்டு சுற்றிட்டு இருப்ப. இப்போ பாரு, புடவை கட்டிட்டு என் கூட உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்க. என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. இப்போ நான் பண்ணுறது சரிங்கிறீங்களா இல்லை தப்புன்னு சொல்ல வரீங்களா? அப்படி சொல்ல வரல, எப்படி இந்த பிள்ளைய இப்படி மாற்றிட்டேனே அதை நினச்சி நானே சிரிக்கிறேன். அஃப்கோர்ஸ், நான் அப்படி தான் மாறிட்டேன். எனக்கு இது பிடிச்சிருக்கு. இன்னொரு விஷயம் தெரியுமா, இனிமேல் ஆஃபீஸ்க்கு கூட சாரியில் தான் போகலான் இருக்கேன். கேள்வி? ஆமாங்க, உண்மையை தான் சொல்கிறேன். நாளைக்கு நீங்களும் நானும் சாரியில் ஒன்றா காரில் போகிறோம், ஓகேவா? நாளைக்கு வேற போகணும்ல, அதை நினைக்கும் போது கஷ்டமாக இருக்கு பொண்டாட்டி. எதுக்கு கஷ்டம்? இங்கேனா வீட்டில் நம்ம வீடு நினச்சா கட்டிப்பிடிக்கலாம், நினச்சா ரொமான்ஸ் பண்ணலாம். ஆஃபீஸில் அப்படி இருக்க முடியுமா? அப்போ உங்களுக்கு இதுதான் பிரச்சனை, ரொமான்ஸ் பண்ணுறதும் கண்டுபிடிக்கிறதும், அப்படி தானே? அப்படின்னு ஓப்பனாக ஒத்துக்க முடியாது. யோசிச்சு பார்த்தா அதானே உண்மை. என்னங்க? சரி, மனசுக்குள்ள எவ்வளோ ஆசை இருக்குன்னு ஒத்துக்கிட்டா சரிதான். ஏண்டி, எனக்கு மட்டும்தான் இருக்குமா? உனக்கு இருக்கவே இருக்காதா? யோசிச்சு பாரு. எனக்கும் இருக்குந்தான், இருந்தாலும் வேலையும் பார்க்கணும்ல, இது ரொம்ப முக்கியம் இல்லை. ஆல்ரெடி ரொம்ப லீவ் போட்டாச்சு. ஆஃபீஸ் என்ன நிலமையில் இருக்குன்னே தெரில, போய் பார்த்தா தானே தெரியும். அதெல்லாம் சேகர் பார்த்துப்பான், பயப்படாத. சரி, இருந்தாலும் நம்மளும் போய் ஒரு ரேட்டு பார்த்துக்கிறது நல்லது. ஆமாம், உங்கள் டாடி போயிட்டு தானே இருப்பாரு? ஆமாங்க, அவரும் போயிட்டு தான் இருப்பார். அவருக்கு மட்டும் நான் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் நம்ம சேர்ந்துட்டோன்னு. சூப்பர் டி. அந்த மனுஷன் மட்டும்தான் நம்மளை பார்த்தா சந்தோஷப்படுவார். அப்புறம் விஜய்க்கு ஃபோன் பண்ணி பேசணுங்க. பேசு, நானும் வேண்டான்னா சொல்கிறேன். பேசுடி. அப்புறமா கூப்பிட்டு பேசுகிறேன். அவன்கிட்ட நல்லா பேசி ரொம்ப நாள் ஆச்சு, என்ன பண்ணுறான்னு கூட தெரில. டேடிகிட்ட கேட்டேன், வீட்டில் இல்லை, அவங்க பாட்டி வீட்டுக்கு போயிருக்காங்கன்னாங்க, அதனால் பேசணும். சரிம்மா, பேசிட்டு சொல்லு, அப்புறம் நானும் பேசிக்கிறேன். ஓகே. டீ குடிங்க, பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்களே. என் பக்கத்தில் என் பொண்டாட்டி இருக்கும்போது டீ குடிக்கதே மறந்துடுறேன். உங்களோட சொல்கிறக்கு ஒன்றும் இல்லை, நான் குடிக்கிறேன்ப்பா. யாருங்க காலிங் பெல் அடிக்கிறது? தெரியல ரேஷு, இரு நான் பார்க்குறேன். சரி, ஓகே, போயிட்டு வாங்க. என்னதான் பண்ணுறா? காலிங் பெல்லும் அடிச்சிட்டேன், வீட்டுக்குள்ளே தான் இருக்க மாதிரி இருக்கு. வெளியே வந்த பாடியில உள்ளே இருக்காளா இல்லையானே தெரியலையே. இல்லை அந்த வீணா பணம் தான் இருக்கானான்னு தெரியல. சரி, இன்னொரு டைம் அடிப்போம். அடடே அத்தை, வாங்க. ஏன் இங்கே நிற்கிறீங்க? உள்ளே வாங்க அத்தை. என்னது, அத்தையா? ஆமாம், நீங்கள் ரேஷுவோட அம்மா தானே? அப்போ உங்களை அத்தன் தானே கூப்பிடணும். ஏன் அத்தை இவ்வளோ கோவப்படுறீங்க? அரைச்சி, என் பிள்ளை உள்ள இருக்காளா இல்லையா? நீ என்ன அத்தாத்தேன்னு உறவு கொண்டாடிட்டு இருக்க? ரேஷ்மா எங்க? அவ உள்ள டீ குடிச்சிட்டு இருக்கா அத்தை. இப்பதான் குளிச்சாமா, டீ குடிச்சிட்டு இருக்கா. ஏன் அத்தை? என்னது, குடிச்சிங்க டீ குடிக்கிறீங்களா? ஆமா அத்தை, இப்பதான் 2 பேரும் குளிச்சோம் அத்தை. அவ சோஃபால உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்கா. வாங்க அத்தை உள்ள. என்ன விஷயம்? என்னது இது, இவன் இப்படி பேசிட்டு இருக்கான்? ரெண்டும் சேர்ந்துருச்சுக்கலான்றிருக்கே. அத்தை, மைண்ட் வயசுன்னு நினைச்சு நீங்க சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. நாங்க 2 பேரும் அது வந்து சி போங்க அத்தை, எனக்கு வெக்கமா இருக்கு. நீங்க உள்ளே வாங்கல, ரேஷ்மாட்ட கேளுங்க. மாப்பிள்ள கிட்ட இதெல்லாமா கேட்பாங்க? எனக்கு ஒரு மாதிரி இருக்கத்த. உள்ள வாங்க. என்ன
இலவன் நடக்குதுங்கன்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குதே. என்ன இவன் இப்படி குழஞ்சு நெளிஞ்சிட்டு போறான்? ஐயோ, அப்ப இந்த வீணா போனவன் கூட சேர்ந்துட்டாளா? அப்படி புத்திசாலித்தனமா இருந்தாலே எப்படி இப்படி போய் விழுந்தா? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. ஐயோ கடவுளே, ரேஷ்மா வாழ்க்கை இப்படி வலிக்கு போயிருச்சே. ஓ, என்ன ஆச்சு இவளுக்கு? போய் உள்ள போய் கேட்போம். மம்மி, அப்ப இவன் சொன்னது அத்தனை உண்மையா? என்ன நடக்குதுங்க? அத்தை, என்ன அத்தை, மைண்ட் வாய்ஸ்க்கும் உங்களுக்கு பேசுறதுக்கும் வித்தியாசமே தெரியல. நீங்க சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. என்ன அத்தை உங்களுக்கு? வாங்க மம்மி, உட்காருங்க. ஏய், உனக்கு என்ன மூளைக்கு இது குழம்பிடுச்சா? இல்ல கீழே இது வந்து தலையில அடிபட்டுச்சா? என்ன ஆச்சுடி உனக்கு? இவன் கூட சேர்ந்து இப்படி உட்காந்துட்டு இருக்கிறவ உனக்கு பைத்தியம் இது பிடிச்சிருச்சா என்ன? என்னம்மா நீ பேசிட்டு இருக்க? அப்புறம் என் புருஷன் இவன் அவன் பேசிட்டு இருக்க. கொஞ்சமாவது மரியாதையா பேசு. எனக்கு கோவம் வந்து பாத்துக்கோ. எது? என்ன என்ன சொன்னா? புருஷனா? ஆமா அத்தை, நான் தானே உங்க பொண்ணுகளுக்கு தாலி கட்டினேன். அப்ப நான் தானே புருஷன். ரஞ்சித் சொல்றது கரெக்டு தானே? அவர் தான் என் புருஷன். இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? என் புருஷன் கூட என் வீட்டில் உட்காந்து நட்டி குடிச்சிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஏமா கோவம் வருது? எனக்கு புரியவே இல்லை. அடியே, என்னடி ஆச்சு உனக்கு? இவன் வேண்டாம் ஒத்த காலில் நின்று இன்னைக்கு என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கவ? அம்மா நீ ஏமா அப்படி பதற? ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் 2 பேரும் எங்கள் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நாங்கள் எங்கள் வாழ்க்கை பயணத்தில் போயிட்டுருக்கோம். தயவு செஞ்சு பழசெல்லாம் எதுவும் கிளறாத, புதுசாக நீ எதுவும் பண்ணாத, அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன். இவன் ஒரு ஆளுன்னு இவன் கூட வாழ்க்கையை தொடங்கியிருக்க பார்த்தியா? உன்ன மாதிரி முட்டாள் தொலைச்சு யாருமே இருக்க மாட்டாங்க. இங்கே பாரு, அவர் என்னோட புருஷன். என் புருஷனுக்கு மரியாதை கொடுக்க வேண்டியது உன்னோட கடமை. சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காத. இப்போ இங்கே எதுக்கு வந்த அதை சொல்லிட்டு கிளம்பு. சும்மா வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு. அடி பாவி, பெத்த தாய் வந்து பேசுறது உனக்கு டிஸ்டர்பா இருக்கா? சரிதான், நீ ஒரு மாதிரி போயிட்டு தான் இருக்க. போ கொண்டு போய் உன்னை நடுத்தருவு தான் நிறுத்த போறான். நல்லா தெரிஞ்சுக்கோ. என்ன சத்த உங்களுக்கு? ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு உங்களை பார்த்தா சிரிப்பா இருக்கு. தோறுடி, அவங்ககிட்ட சொல்லி வை. ரொம்ப ஓவரா எனக்கு கிண்டல் அடிச்சிட்டு இருக்கான். இதெல்லாம் சரியில்லை, பாத்துக்கோ. ஆமா, நீ பேசுறதுக்குலாம் வேற என்னதான் பண்றதா? இப்ப நீங்க எதுக்கு வந்தா? என்ன உனக்கு பிரச்சனை? ஏடி, ஓ, என்னால ஏத்துக்கவே முடியல. எப்படி போய் இவனை ஏத்துக்கிட்ட? ஏன் அவருக்கு என்ன குறைச்சல? இன்னும் இலக்கணமா பேசிட்டு இருக்க. என் புருஷனுக்கு என்ன குறைச்சல? எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னை சுத்தி என்னதான் நடக்குதுன்னு. அவன் என்னன்னா அவன் பொண்டாட்டி மாசமா இருக்கான்னு வீட்டுக்கு வந்தவன் திருப்பி ஓடிட்டான். நீ என்னடா இவன் கூட சேர்ந்து கூத்தடிச்சிட்டு இருக்க? என்ன சொல்ற நீ? அப்ப விஜய் பொண்டாட்டி மாசமா இருக்காளா? ஆமா, அவன் வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து உட்காந்தான். அந்த கிழவி வந்து மாசமா இருக்கான்னு சொன்ன உடனே பின்னாடியே ஓடிட்டான். என்ன வந்து சேரல வீட்டுக்கு. வாவ், கங்க்ராச்சுலேஷன் சொன்னதை சொல்லிருங்க அத்தை. ஆச்சி, வாய மூடு. உங்ககிட்ட நான் பேசவே இல்லை. இந்தாமா, முதல்ல கிளம்பு, வெளியே கிளம்பு. ஏன்டி? என் புருஷனுக்கு மரியாதை கொடுக்காத யாருமே இந்த வீட்டுல நிக்க கூடாது. வெளியே போ. ரேஷ்மா. ஹே ரேஷு, என்ன ஆச்சு ரேஷு? என்னது ரேசுவா? இங்க என்ன நடக்குது? வெளியே போன்னு சொன்னேன். பெத்த தாய் உனக்கு முக்கியம் இல்ல. கண்டவன் தான் உனக்கு முக்கியம்னு தெரியற. ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. பாருமா, கண்டவன் என்ன வேற ஏதாவது சொல்லிட போறேன்னா. முதல்ல போமா வெளியே. எப்படி பேசணும்னு கூட தெரியல. எல்லாம் என்னத்தான் அம்மாவா இருக்கியோ. அடி பாவி, உன்னை நான் எப்படியெல்லாம் வளர்த்தினேன். இப்படி போய் வலிக்கு விழுந்துட்டேடி. யாருமே மொத்தத்துல என்ன புரிஞ்சுக்கல. எல்லாம் அவங்க வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. அப்படித்தானே? பண்ணுங்க. உன்னை பாத்துக்கிறேன்டி. பார்க்கவும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். நீ கிளம்பு. அத்தை, டீ குடிக்கிறீங்களா? எப்ப சாமி, உனக்கும் இங்க நடக்கிறதுக்கு எதுவும் சம்மந்தம் இல்லாத மாதிரி நீ பண்ணாதப்பா. நான் கிளம்புறேன். நீயே குடி. இந்த டீயை உன் வாயிலே ஊத்திக்கோ. ஏன் இப்படி பண்ணுது அம்மா? வரவ எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லைங்க. விடுடி, அதான் கலாய் சுட்டோம்ல, இனி இந்த பக்கம் வரமாட்டாங்க. அண்ணி, இந்த வீடு தான் அண்ணி. தினேஷ், என்ன சொல்றப்பா? இந்த வீடா? இந்த வீட்ல அந்த பொண்ணு இருக்கு? ஆமா அண்ணி. ஏன் இப்படி ஷாக் ஆகுறீங்க? என்னாச்சு அண்ணி? இந்த வீட்டுல இருந்தா என்ன? தினேஷ், நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சேன். இங்க வந்து பார்த்தா எல்லாம் தலைகீழா இருக்கு. அண்ணி, ஏன் நீ இப்படி பேசுறீங்க? வர வரைக்கும் நல்லா தானே இருந்தீங்க. இப்ப என்ன நீ இப்படி பேசுறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு தான் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதோ. அண்ணி, ஏன் நீ இப்படி சொல்றீங்க? தினேஷ், இவ்வளோ பெரிய வீட்டில் இருக்க அந்த பொண்ணு நம்ம வீட்டில் வந்து வாழுமா? அதனாலதான் உன்னை வீட்டோட மாப்பிள்ளைய வந்துருன்னு சொல்லியிருக்காங்க போல. கடவுளே, எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. உள்ள போய் பேசுனா அவங்க நம்மளை ஏத்துப்பாங்களான்னு கூட தெரியலையே. பவித்ராவே அப்படி பேசுனான்னு சொல்றேன். இப்போ அவங்க அம்மா அப்பா உள்ள இருப்பாங்க தானே? ஆமா நீ, நம்ம வருவோன்னு பவித்ரா பேசிட்டு அவங்க அம்மா அப்பாட்ட. நம்ம அவங்க கிட்ட போய் பேசலாம். நீ வெயிட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஒத்துப்பாங்களா தினேஷ்? தெரியல அண்ணி, நீங்க பேசுறத பொறுத்து தான் எல்லாமே இருக்கு. நீங்க முயற்சி மட்டும் பண்ணி பாருங்க. நடக்கிறது நடக்கட்டும். சரி, நான் உனக்காக உள்ள வந்து பேசுறேன்.
ஆனால் ஒன்று, என்ன நடந்தாலும் வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசிடாத. அவங்க கொஞ்சம் நம்மளை இதாக தான் பேசுவாங்க. எல்லாத்தையும் பொறுத்து தான் போய் ஆகணும். சரியா? அதுக்கு நீ என்ன வேணாலும் பேசினா பொறுத்தெல்லாம் போக முடியாது நீ. அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குல்ல. புரியுது தினேஷ், பார்த்துக்கலாம். நான் பேசிக்கிறேன். ம், போலாமா? சரிங்க நீ, எதா இருந்தா என்ன, ஒரு டைம் பேசி பார்ப்போம், அவ்வளவுதான். பெருசா நீங்க இதையெல்லாம் ஒரி பண்ணிக்காதீங்க. ம், சரிடா, உள்ள போலாம். சரிங்க நீ. கடவுளே, முதல்ல ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன், யாருக்கும் தெரியாம. இந்த விஷயம் நல்லபடியா முடியணும். என் புருஷனுக்கு கூட தெரியாம இங்க வந்து நிக்கிறேன். நீதாப்பா துணையா இருக்கணும். என்ன பார்வதி, என்ன பண்ணலான் இருக்க? எனக்கு இந்த கல்யாணத்துல சுத்தமா விருப்பம் இல்ல. வரவங்க பேசுறத பொறுத்து தான் எல்லாமே இருக்கு. வீட்டோட மாப்பிள்ளை இருக்கதான் என்னோட கண்டிஷன். என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். பாத்துக்கலாம் பார்வதி, வரட்டும் வரட்டும். டாடி, மம்மி, அவங்க வந்துட்டாங்க. வர சொல்லு. வந்துட்டாங்கன்னா கூட்டிட்டு வா. இதோ வெளியே தான் இருக்காங்க, கூப்பிடுறேன். கூப்பிடு. தினேஷ், அண்ணிய கூட்டிட்டு உள்ள வா. வாமா, வா. வணக்கம் மேடம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். என்னது இது? ஏதாவது பேசுவாங்கன்னு பார்த்தா அமைதியாகவே இருக்காங்க. நம்மளே பேசாம பேசிடுவோமா? சார், நான் எதுக்கு வந்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரில. நானே சொல்லிடுறேன். நான் தான் தினேஷோட அண்ணி. சரிம்மா, அப்புறம் என்ன சொல்ல வந்தீங்களோ அதை பத்தி பேசுங்க, மற்றதையே பேசுறீங்க. தப்பா எடுத்துக்காதீங்க. என் புருஷன் அப்படிதான், மனசுல பட்டதை வெளியே பேசிடுவாரு. நீ எதுவும் தப்பா எடுத்துக்காதம்மா. பரவாயில்ல மேடம். ஆமா, உன் குழந்தைனோட பேர் என்ன? தினேஷ்குமார். ஏன் அது அவர் வாயிலிருந்து வராதோ? என் பேரு தினேஷ்குமார். சரி, இப்போ என்ன சொல்ல வந்தீங்க அதை சொல்லிட்டு போங்க. சரிங்க மேடம், நீங்கள் ஏதோ பிடி கொடுக்காமே பேசுகிறீங்க. என் மனசில் பட்டதை சொல்லிடுறேன். என் குழந்தனுக்காக தான் நான் இங்கே பேச வந்திருக்கேன். எங்கள் மாமியாருக்கு என் புருஷனுக்கு யாருக்குமே இந்த விஷயம் தெரியாது. அவங்களுக்கு தெரியாம தான் நான் இங்கே வந்ததே. அப்படி வந்தது எதுக்காகமா? என்ன காரணம்? யாருக்குமே தெரியாம இங்க வரணும் என்ன அவசியம்? ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைக்க தான் சார், வேற என்ன இருக்குது இல்லை? ஓகே, எங்களோட விருப்பத்தை தான் நாங்கள் சொல்லிட்டோமே. இப்போ அதுக்கு உங்களுக்கு ஓகேவா இல்லையான்னு மட்டும் நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா போதும். மேற்கொண்டு பேசுறதுல எதுவுமே இல்லை. டாடி, மம்மி, அவங்க சொல்கிறத கொஞ்சம் கேட்கலாமே. இங்கே பாரு, பெரியவங்க பேசிட்டு இருக்கும்போது உனக்கு இடையில என்ன வேலை? கம்முன்னு நில்லு. அது நீங்கள் வீட்டோட மாப்பிள்ளையாக வரணும்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்க. அது எப்படி அக்செப்ட் பண்ண முடியும்? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கண்ணே. எங்கள் வீட்டில் என் புருஷனுக்கு அடுத்து இவன் தான் இருக்கான். அதனால் அவங்க அம்மா கண்டிப்பாக இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. நாங்கள் எல்லோரும் கூட்டு குடும்பமாக ஒன்றா தான் இருக்கோம். இப்படி தனியாக அவனை மட்டும் பிரித்து கூட்டிகிட்டு வரணுங்கிறது எந்த விதத்தில் நியாயம்? என்னம்மா, நீ புரிஞ்சுதான் பேசுறியா? எங்கள் வீடை பார்த்தியா, மாளிகை ஏற்றிருக்கு. ஆனால் உங்கள் வீடு புறா குண்டாட்டிருக்கு. அங்கே வந்து என் பிள்ளை கஷ்டப்பட முடியுமா? நாங்கள் வேறு எதுவுமே கேட்கல உங்ககிட்ட. ஈக்குவலாக இதுதான் எதிர்பார்க்குறோம். இறங்கி வரணும்னு வீட்டோட மாப்பிள்ளைய மட்டும்தான் எதிர்பார்க்குறோம், வேறு எதுவும் இல்லை. புரியுது மேடம். இருந்தாலும் அவங்க அம்மா பாசமாக வளர்த்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது எப்படி விட்டு கொடுப்பாங்க? கொஞ்சம் யோசிச்சு பேசுங்களேன் மேடம். இங்க பாருமா, உங்களுக்கு உங்க வீட்டு பிள்ளைனா எங்க ரெண்டு பேர்த்து எங்க மகளோட வாழ்க்கை ரொம்ப முக்கியம். அதுக்கு ஒத்துழைச்சு வந்தீங்கன்னா கல்யாணம், இல்லைன்னா தயவு செஞ்சு வேற இடத்த பார்த்துட்டு போயிட்டே இருங்க. அவ்வளோதான். தேவையில்லாத எங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. என்ன சார் இப்படி சொல்றீங்க? உங்களை நம்பி தான் நான் வந்திருக்கேன். தயவு செஞ்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன். நீங்க மனசருகி இவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைங்களேன். சின்ன சிறுசுங்களை பிரிச்ச பாவம் நமக்கு எதுக்கு? யோசிச்சு பாருங்க சார். ஏமா, உனக்கு ஒரு டைம் சொன்னா புரியாதா? எங்களோட முடிவு தான் நான் சொல்லிட்டேன்னு சொல்றேன். திரும்ப அதே பேசிட்டு இருக்க. அப்படி ஒன்றும் கல்யாணம் பண்ண எங்களுக்கு அவசியம் இல்லை. உங்களுக்கு அவசரம்னா வேற யாராவது பார்த்து முடிச்சுட்டு போயிட்டே இருங்க. சும்மா வந்துட்டீங்க அதை இதையும் பேசிட்டு இருக்க. நாங்களாம் உங்க அளவுக்கு பேசுறதே பெரிய விஷயம். அம்மா, கொஞ்சம் பொறுமையா பேசுங்கம்மா. இங்க பாரு பவித்ரா, அமைதியா இரு. இங்க பாருங்க சார், நான் பேசுறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு என் குடும்பம் ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லை, இவ அங்கே வந்து வாழணும்னா தான் எல்லாமே கரெக்டாக வரும். நான் இங்கே வந்து வாழணுங்கிறது எந்த விதத்தில் நியாயம்? அப்போ நான் என்ன உங்களுக்கு அடிமை மாதிரி வந்து இருக்கணுங்கிறீங்களா? கொஞ்சம் அமைதியா இரு. அடிமையா? இதெல்லாம் என்ன பேச்சு? அடிமையா உன்னை யாரும் வந்து இங்கே இருக்க சொல்லலை. எங்கள் வீட்டில் எங்கள் சொத்துல எல்லாத்துலேயும் பங்கெடுத்து கொண்டு தான் சொல்கிறோம். அடிமைன்னு சொல்கிற, அதுக்கு தான் உன்னை நாங்கள் இங்கே கூப்பிட்றோமா? இங்கே பாருங்க சார், நான் ஒன்று தெளிவாக சொல்லிக்கிறேன். எங்கள் வீட்டுக்கு கூட தெரியாமல் எங்கள் அண்ணி வந்து பேசியிருக்காங்க. எதுக்காக தெரியுமா? எனக்காக மட்டும்தான். உங்களுக்காகனா எங்களுக்கு எங்கள் பொண்ணோட வாழ்க்கை ரொம்ப முக்கியம் தம்பி. அப்படியெல்லாம் விட்டு கொடுத்த முடியாது. என் பொண்ணு ராணி மாதிரி வாழனாலும் பரவாயில்ல, அவளை கஷ்டப்படுத்தாமல் இருக்கணும்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். அது கூட முடியாதுன்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு அவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வச்சுருங்க. இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல, சத்தியமாக தெரியல. ஆனால் அவங்க வீட்டில் ஒத்துக்கவே மாட்டாங்க சார்.
அவங்க அண்ணனும் சரி எங்கள் மாமியாரும் சரி அப்படி தனியாக விட மாட்டாங்க. அவங்கக்கிட்ட நாங்கள் பேசலைன்னா கூட அவங்க மேலே தனி பாசம் இருக்கும் சார். எப்படி சார் விட்டு கொடுக்க முடியும்? அப்படின்னா தயவு செஞ்சு கிளம்பிடுங்க. கிளம்புங்க. என் பிள்ளைக்கு ஏற்ற மாதிரி இடத்த முடிச்சுக்க எனக்கு தெரியும். இனிமே இனிமே என் பிள்ளைகிட்ட வந்து இந்த பையன் பேசுனான்னு தெரிஞ்சது நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். புரியுதாமா? எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். புரிஞ்சு நடந்துக்கோ. அப்பா அம்மா உங்கள் 2 பேர்த்துக்கும் சொல்லிக்கிறேன், எனக்கு தினேஷ் தான் வேணும். அவனை தவிர நான் வேற யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். எனக்கு அவன் ரொம்ப முக்கியம். ப்ளீஸ்ப்பா நீங்கள் இறங்கி வாங்கலை. ஏண்டி அவங்க யாரும் இறங்கி வர மாட்டாங்க, நாங்கள் இறங்கி போகணுமா? இதுக்கு மேலே என்ன இறங்கி போக முடியும்? ம், கல்யாணத்துக்கு தான் ஒத்துக்கிட்டோம்ல, அப்புறம் என்னம்மா சொல்லு. இது கூட பண்ண முடியலனா என்னத்தை காதல் பண்ணீங்களா என்னமோ? இங்கே பாருங்க, அவங்க குடும்பத்தில் அவ்வளோ பேர் அவங்க மேலே பாசம் வச்சுருக்காங்க. அவங்க விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எல்லார் வீட்லேயுமே பொண்ணுங்க தானப்பா பசங்க வீட்டில் போய் வாழ்வாங்க. நீங்கள் மட்டும் ஏன்ப்பா புதுசாக பண்ணுறீங்க? ஏன்னா என் புள்ள வாழ்க்கை எனக்கு ரொம்ப முக்கியம். அப்பா ப்ளீஸ்ப்பா மனசு மாறுங்களேன். அப்படியெல்லாம் மாற முடியாது. ஏம்மா நீங்கள் கிளம்புங்க தம்பி, கிளம்பு தம்பி. சார் கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார். இதுக்கு மேலே எனக்கு என்ன பண்ணுறது, எப்படி பேசுறதுன்னு கூட தெரில. ஒரே ஒரு வாய்ப்பு தாங்களேன். இவங்க 2 பேரும் நல்லபடியாக வாழ்க்கை நான் கேரண்டி. எங்கள் வீட்டில் வந்து அவங்க பொண்ணு ராணி மாதிரி நான் பார்த்துக்குவேன். புரிஞ்சுக்கங்க சார், ப்ளீஸ் சார். இப்போ பாருமா, போனா போதுன்னு சொல்லி தான் அவள் லவ் பண்ணி தொலைச்சிட்டான்னு உங்களை ஒரு 2 பேர்த்தையும் உள்ளே விட்டு பேசிட்டு இருக்கேன். இதே வேற யாராவது இருந்தா வச்சுக்கோ, ரோட்டோடய அனுப்பியிருப்பேன். முதல்ல கிளம்புங்க. சின்ன ஜிருசுங்க கிளம்பு வந்து சரியா தானே இருக்கு? அபி, நான் ஒன்று சொல்லிக்கிறேன், இது நடக்கவே நடக்காது. தயவு செஞ்சு என்னை நம்பி வந்தீங்கன்னா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அதையும் தாண்டி உனக்காக என்னால் வேறு எதுவுமே பண்ண முடியாது. இதை நீ நல்லா மனசில் வச்சுக்கோ. இங்கே வந்ததுக்கு எங்களுக்கு என்ன கிடைக்குமோ அது நல்லா கிடைச்சிச்சு. நாங்கள் கிளம்புற பவி. வருவா வருவா, உனக்கு நினப்பு தான். அப்படி மட்டும் எங்களுக்கு தெரியாமல் ஏதாவது பண்ண, டேய் உன் உடம்புல உயிர் இருக்காதுடா, ஞாபகம் வச்சுக்கோ. எவ்வளோ திமிரு இருந்தா என் இடத்துல வந்து இவ்வளோ தைரியமாக பேசுவேன், அதுவும் என் பிள்ளைகிட்ட. போனா போதுன்னு தான் உனக்கு உயிர் பிச்சை கொடுக்குறேன். ஓடி போயிருங்க இருந்து. அப்பா இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசுனீங்க அவ்வளோதான், பார்த்துக்கோங்க. நானும் போனா போதுன்னு பொறுமையாக போகிறேன். ரொம்ப பேசுறீங்கப்பா. சார் இவ்வளோ கோவம் வேண்டாம் சார். பாவம் சார், அவன் ஏதோ தெரியாமல் பேசிட்டான். சின்ன பையன் தானே, மன்னிச்சு விடுங்க சார். ப்ளீஸ் சார், எப்படியாச்சும் இவங்க 2 பேர்த்தையும் கல்யாணம் பண்ணி வைங்க. அவங்க நல்லபடியாக வாழ்றதுக்கு நான் கேரண்டி. இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல சார். ஒரே ஒரு டைம் இறங்கி வாங்கலேன். அப்படின்னா நான் ஒன்று சொல்கிறேன், அதை கேட்பியாம்மா நீ? சொல்லுங்கள் மேடம். வழக்கமாக எல்லார் வீட்லேயும் பொண்ணுக்கு நகை போட்டு அனுப்புவோம். ஆனால் சரி, நீங்கள் சொல்கிற மாதிரி என் பிள்ளையே உங்கள் வீட்டுக்கு வாழ்றதுக்கு அனுப்பி வைக்கிறேன். அதுக்கு பதிலாக நீங்கள் ஒன்று எனக்கு பண்ணணும். என்னன்னு சொல்லுங்க. இதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு அதுவே போதும். எதுனாலும் நான் செய்ய தயாரா இருக்கேன். தப்புக்கு மேலே தப்பு பண்ணி இந்த ஆள் இப்படி ஸ்டேஷனில் வந்து உட்காந்துருக்கானே, என்னத்த சொல்கிறது? எனக்கும் மனசு கேட்க மாட்டேங்குது. தப்பு தான் பண்ணியிருக்கான், இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் என் புருஷனாச்சே, என்னதான் இருந்தாலும் அவ கூட இருந்தான்னு நினச்சேன். இப்போ ஜெயிலில் இருக்கானே, என்னத்த சொல்கிறது? இதான் கெட்டவங்களுக்கு கெட்டது தான் நடக்குன்னு சொல்லுவாங்க போல. யோ என்னையா பண்ணுற? அதான் இங்கே எதுக்கு ராதா வந்த? மறுபடியும் இங்கே எதுக்கு வந்த? ஏயா நல்லா இருக்க பையனை கத்தில குத்தி ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சிட்டில, உனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமா? ராதா, திரும்ப அதை ஞாபகப்படுத்தாத ராதா. அது நான் தெரியாமல் பண்ணது. சத்தியமாக நான் வேணும்னு பண்ணல. அதுக்கு காரணம் யாருன்னு உனக்கும் தெரியும். யாரியா? யாரு சொல்லு. ராதா, நீ சொன்னேன்னு சொல்லி அங்கே வந்தல, அந்த ஆளும் அந்த அம்மாவும் தான் என்ன அதை இதே சொல்லி ஆசை கட்டினாங்க. அதை நம்பி நானும் ஒரு கோவத்தில் வந்து இப்படி பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லை, ஏதோ ஆகில இடத்த கூட அவன் பேர்ல எழுதிக்கிட்டதா சொன்னாங்க. இதெல்லாம் உண்மையா பொய்யான்னு தெரியாம நான் பாட்டுக்கு தப்பு பண்ணி தராதா. நீ பண்ணது எல்லாமே தப்புதாயா, இப்போயாச்சும் ஒத்துக்கிட்டே. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன சொல்ற ராதா? அந்த வயலு உன் பேரில் தாயா இருக்கு. உன் பேர்லேயும் என் பேர்லேயும் தான் எழுதி வச்சிருக்காங்க. அது கூட தெரியாமல் அவசரப்பட்டுட்டியா? என்ன சொல்ற ராதா? என் பேர்லயும் உன் பேர்லயுமா? பாவையா அந்த அகில உனக்கு நல்லது தானே பண்ணான். ஆனால் நீ ஏன் இப்படி இருக்க? அந்த பிள்ளை வந்திக்க முகத்தை பார்க்க முடியல. நீ பண்ண காய ஒவ்வொரு டைமும் எனக்கு அவளை பார்க்கும்போது ரொம்ப மனசெல்லாம் குத்துது. நீ பண்ணது தான் எல்லாத்துக்குமே. ஒத்துக்கிறேன் ராதா, நான் பண்ணதா எல்லாமே தப்பு. ராதா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஆனால் நீ கேட்பேன்னு கூட தெரியல. என் மனசாட்சி தான் இருக்குது. தயவு செஞ்சு எனக்காக இதை பண்ணுவியா? என்ன பண்ணணுங்கிற? ராதா, அந்த பிள்ளைய தயவு செஞ்சு கொஞ்சம் பார்த்துக்க முடியுமா? அவன் மாசமா இருக்கவ. ஏதோ அவன் என்கிட்ட பேசினாலும் அவளுக்கு துணையா நான் இருந்தேன்.
இப்போ அவளுக்கு ஆறுதலா யாருமே இல்லை ராதா. தயவு செஞ்சு அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் பார்த்துக்க முடியுமா? என்னையா சொல்ற? விளாட்றியா? நான் எங்கே கூட்டிகிட்டு போகிறது? இப்போ ஏன் அந்த வீட்டுக்கு வேலைக்கு கூட என்னால் போக முடியாது. நானே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கேன். நீ என்ன எப்படி சொல்கிறவ? ஏன் அவளுக்கு பார்த்துக்க தெரியாதா? ராதா, தப்பு பூரா என் மேலதான் இருக்கு. தயவு செஞ்சு அவன் மேல உன் விருப்ப காட்டாது. முழுக்க முழுக்க எல்லாமே என்னோட தப்பு. ஏன்னா நம்பினவளை நான் தான் துரோகம் பண்ணிட்டேன். அதுக்கான தண்டனை தான் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கேன். ப்ளீஸ் ராதா, ஏதாச்சும் ஒன்று பண்ணு. இங்கே பாரியா, இப்போ நானே எங்கே போகிறதுன்னு தெரியாமல் நின்றுட்டு இருக்கேன். நீ என்னடானா அவளை பார்த்துக்கோ இவளை பார்த்துக்கோங்கிற. என்னாலலாம் முடியாது. சரி, நான் கிளம்புறேன். அந்த தயவு செஞ்சு மனசரிங்க வாராதா, பாவராதா. எனக்கு வேலை இருக்கியா? நான் கிளம்புறேன். இவன் மனசு இறங்க மாட்டேங்கிறாள். இவளுக்கு துரோகம் பண்ணவளே எப்படி இவன் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வைப்பான்? அது தப்பு தானே. நான் இப்படி எல்லாம் சொல்லிக்க கூடாது. சரி ராதா, தலையெழுத்து என்னவோ அது பண்ணி முடியட்டும். என்னது இது? இந்த ஆள் அவளை பார்த்துக்கோன்னு சொல்கிறான். பாவம், மாசமாக இருக்க பிள்ளை தான். அவந்திக்கப்படுற கஷ்டம் தானே அவளும் படுவா. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. கடவுளே, ஏன் கடவுளே என்ன இப்படி கொண்டாந்து நிறுத்திட்டேன். ஷோ, நீ தான் எனக்கு ஏதாவது ஒரு நல்ல வழி காட்டணும். கண்மணி, என்னாச்சு? ஒன்றும் இல்லையே. ஏங்க? இல்ல, வந்தவட தான் எதுவுமே பேச மாட்டேங்கிறா. அதனால தான் கேட்குறேன், என்னாச்சுமா? ம் ஒன்றும் இல்லை, நான் நார்மலாக தான் இருக்கேன். நீங்கள் என்னாச்சுங்கிறீங்க? நான் ஏதாவது இருந்தால் சொல்ல போகிறேன். உண்மையாதான் சொல்றியா இல்லை பொய் சொல்றியான்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. இதில் பொய் சொன்ன எல்லாமே இருக்குது. ஹாஸ்பிட்டல் போனோம், செக்அப் பண்ணியாச்சு, சந்தோஷமான விஷயம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஏன் நான் ஒரு மாதிரி இருக்க போகிறேன்? இல்லை, வரும்போது உன் முகத்தை பார்த்துட்டு தான் வந்தேன். ஒரு மாதிரியா இருந்தேன், அதனால தான் கேட்டேன். வேற ஒன்றும் இல்லை. நான் நல்லா தாங்க இருக்கேன், எனக்கு எதுவும் இல்லை. சில நேரம் நமக்கு தகுந்த மாதிரி எதுவும் நடக்காமல் இருக்கலாம். அதுக்காக எல்லாம் முடிஞ்சு போனதா அர்த்தம் இல்லை கண்மணி. அதை நமக்கு தகுந்த மாதிரி மாறுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணும். உனக்கு நான் சொல்கிறது புரியுதா புரியலையான்னு கூட தெரில. இருந்தாலும் சொல்லிட்டு இருக்கேன். புரியுது, நல்லாவே புரியுது. நான் வேலைக்கு போகக்கூடாதுங்கிறத மறைமுகமாக சொல்கிறீங்க, அப்படி தானே? நான் எப்பயுமே போகவே கூடாதுன்னு சொல்லவே இல்லையே கண்மணி. நீ மாசமாக இருக்க ஒரே ஒரு காரணத்தால் மட்டும்தான் வேண்டாங்கிறேன். அப்படி பார்த்தா நீ போகிறேன்னு சொன்னபோது நான் தடுத்துருக்கலாமே. நான் ஏன் போக சொன்னேன் சொல்லு? அப்போ இருந்த சூழ்நிலை வேற, இப்போ இருக்க சூழ்நிலை வேற. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறது தான் புத்திசாலித்தனம். நீ அதை புரிஞ்சுப்பேன்னு நம்புகிறேன். இருந்தாலும் வேண்டாம் கண்மணி, திரும்பி அதை பற்றி பேச வேண்டாம். ஹாப்பியாக இருக்க வேண்டிய நேரம். தயவு செஞ்சு மனசை போட்டு கஷ்டப்படுத்திக்காத. இல்லாத நினச்சி கவலைப்படாத. என்ன இருக்கோ அதை நினச்சி சந்தோஷப்படு. நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். சரிங்க, விடுங்க, நான் அதை பற்றி பேசல. ஆமாம், என்ன பண்ணலான்ட்டு இருக்க? பாட்டி வீட்டிலே இருக்கியா இல்லை நம்ம வீட்டுக்கு போகலாமா? காலேஜுக்கு வேறு போகணும். நீ சொல்கிறது தான் முடிவு. காலேஜுக்கு போறியா இல்லை வீட்டிலே இருந்துக்கிறியா? என்ன விளாட்றீங்களா? காலேஜில் உட்காந்து கொண்டு நிற்க மாட்டேன். ஃபைனல் இயரில் இருக்கோம். நீங்கள் பாட்டுக்கு அசால்ட்டாக சொல்கிறீங்க. என்னை கஷ்டப்படுத்தி எந்த ஒரு விஷயமும் செய்ய வேண்டாம். உனக்கு பிடிச்சிருந்தா வா, இல்லைனாலும் பரவாயில்ல, நான் போய்க்கிறேன். அப்படியெல்லாம் விட முடியாதுங்க, நானும் தான் வருவேன். நீங்கள் பார்த்தீங்களா, மற்ற விஷயத்துக்கு கூட ஏன்னா தனோன்னு விட்டுருவேன். காலேஜ் ஃபைனல் இயர், அதனால் கண்டிப்பாக இதை நான் முடிச்சு தான் ஆகணும். சரிங்களா? நீங்கள் இந்த விஷயத்தில் தடை போடாதீங்க. எல்லாமே உன் முடிவு தாண்டி. நான் எதுவும் குறுக்க வர மாட்டேன். சரி, கண்டிப்பாக போகணும். இதை முடிச்சுட்டா அப்புறம் மற்ற விஷயத்த கூட அப்புறம் பார்த்துக்கலாம். காலேஜ் பாதியிலெல்லாம் கட் பண்ண முடியாதுங்க. சரி, ஓகே. காலேஜுக்கு எங்கேருந்து போகலான்னு முடிவு பண்ணியிருக்க? என்னங்க, இப்போ கிட்டத்தட்ட 1 மாதம் தானே ஆச்சு. இங்கேருந்தே போகிறாங்க. அங்கே உங்கள் அம்மா எனக்கு என்ன பண்ணுவாங்க எது பண்ணுவாங்கன்னு எனக்கு ஒன்றுமே தெரில. அவங்க என்னை பார்த்துப்பாங்களான்னு கூட தெரில. அங்கே வந்து என்னை என்ன பண்ண சொல்கிறீங்க? அட, நான் இதாக தான் கேட்டேன். உனக்கு இங்கே இருக்கிறதுனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கே இரு. சரி, நான் இங்கே இருக்கேங்க. எனக்கு அங்கே போக விருப்பம் இல்லை. இப்போதைக்கு நான் ஹாப்பியாக இருக்கணும். அதனால் நான் இங்கே இருந்தால் தான் அது கண்டிப்பாக நடக்கும். அங்கே உங்கள் அம்மா கிட்டலாம் என்னால் இருந்தான்னு வச்சுக்கோங்க, சத்தியமாக சந்தோஷமாக இருக்கவே முடியாது. நீ சொல்கிறது சரிதான். என்ன பண்ணுறது, எங்கள் அம்மா அப்படி இருக்கு. ஏங்க, உங்கள் அம்மா டைவர்ஸ் பண்ணணுன்னு டக்குன்னு பண்ணியிருப்பீங்க, அப்படி தானே? ஏண்டி, எங்கள் அம்மா சொல்லி உன் கழுத்தில் தாலி கட்டினேன், அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்க? இருந்தாலும் சொல்கிறேன், நீங்கள் தான் இவ்வளோ சொல்கிறீங்களே, அதை வச்சு தான் கேட்குறேன். உங்கள் அம்மா சொன்னால் எல்லாம் பண்ணிடுவீங்களான்னு. அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன். நான் எப்பயும் உனக்காக, நம்ம குழந்தைக்காக இருப்பேன்டி. சரியா? ஃபஸ்ட்டு உனக்காக இருந்தேன். இப்போ நமக்குன்னு சேர்ந்து ஒரு குழந்தை வரப்போகுது. எல்லாம் ஓகே தான். ஊட்டி போகலான்னு ஆசை இருந்தீங்க, இப்படி கேன்சல் ஆயிடுச்சு. ஏண்டி, அதான் குழந்தையே லான்ச் பண்ணி வச்சு இனி ஊட்டி போனால் என்ன போகலை? நான் என்ன கண்மணி நீ பேசுகிற? எல்லாம் நீங்கள் பண்ண வேலை தான் இங்கே வந்து முடிஞ்சிருக்கு. ஐயோட திறமைன்னு சொல்லு. ஐயோ, உங்களா எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரிலங்க. எப்படியோ என் பொண்டாட்டி சீக்க வச்சாச்சு.
ஐ எம் ஹாப்பி. கண்மணி, போகிற வழியா தானியா ஷாப்புக்கு போயிட்டு வேலைக்கு வர மாட்டேன்னு இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துருமா? அவள் லீவ் முடிச்சுக்கிது வருவான்னு நினச்சிட்டு இருப்பா. போயிட்டு அவள் குழந்தையும் பார்த்துட்டு அப்படியே சொல்லிட்டு வந்துடலாமே. என்ன சொல்கிற? பக்கத்தில் தான் இருக்குது ஷாப்பு. இங்கேருந்து பக்கம் தானாங்க, அப்படின்னா சரி போகலாம். ரொம்ப நாள் ஆச்சுல அந்த குட்டி பாப்பாவும் பார்த்து. ஏய், அது குட்டி பாப்பா இல்லடி, குட்டி தம்பி சந்துரு. ஏங்க, நம்மளும் இந்த மாதிரி குட்டி பாப்பா மாதிரி தானே ஒரு குழந்தைய தூக்கிட்டு சுத்த போகிறோம் இனிமேல். ஆமாம் ஆமாம், எல்லாமே புதுசாக இருக்குல்ல கண்மணி. இனிமேல் இதுக்கெல்லாம் பழகிக்கணும். உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனோம், செக்கப்புக்கு ஸ்கேன் எடுக்கணுமா? ஐயோ எவ்வளோ விஷயம் இருக்குது. அதுக்கப்புறம் குழந்த பிறக்கிற நேரம் தான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடி. அதை நீ எப்படி தாங்கிப்போயோ? பாருங்க, இது எல்லாமே இயற்கையாக நடக்காதுதான். கண்டிப்பாக கடவுள் அதுக்கான சக்தியை கொடுப்பாரு. உடம்பு அதுக்கு மாதிரி அடாப்ட் ஆகிக்கும். நீங்கள் எதை நினச்சி கவலைப்படாதீங்க. நீங்கள் பயமுறுத்தி என்னையும் பயமுறுத்தி விட்டுறாதீங்க. அட ஆமாம்ல, நான் உனக்கு பாசிட்டிவாக இருப்பேன்னு பார்த்தா நான் தான் உனக்கு நெகட்டிவாக இருக்கும் போலயே. சாரி கண்மணி. சீக்கிரமாக போய் பாட்டிக்கிட்ட அந்த விஷயத்த சொல்லணும். அதுக்கு முன்னாடி தானியா ஷாப்புக்கு வேறு போகணுங்கிறீங்களா? கிளம்பலாமா? சரி கண்மணி, கிளம்பலாம். ஹாய் உறவுகளே, இன்னைக்கு கமெண்ட் பண்ணவங்க நேம் எல்லாம் பார்த்துடலாமா? பார்த்துடலாம் விஜய். இதை வேற நீங்கள் சொல்லணுமா? எல்லா வியூவர்ஸும் வெயிட்டிங்கில் இருக்காங்க. இதோ இப்பயே சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் யாருன்னா சத்யஸ்ரீ சங்கர், மரியஷீலா, மரியஷீலா, பூர்ணா பூர்ணா கௌரி, கௌரி, வித்யா வித்யா பேகம், பேகம், நிவேதிதா நிவேதிதா நிவி, நிவி, சந்தியா, சந்தியா, திவ்யா, திவ்யா, மோகனா மோகனா சங்கர், சங்கர், கோவிந்தராஜ், கோவிந்தராஜ், ரமேஷ் ரமேஷ் குமார், குமார், ஜன்னத் ஜன்னத் பெசானா, பெசானா, கொட்டீஸ்வரி, கொட்டீஸ்வரி, கோகிலா, கோகிலா, மகேஸ்வரி மகேஸ்வரி துரைராஜ், துரைராஜ், சுசீலா. சுசீலா, லாஸ்ட் நேம் இஸ் அபிமணி. ஓகே ரோகளே, இது லாஸ்ட்டாக போட்ட வீடியோ கீழே வந்த கமெண்ட்ஸோட நேம் தான் இப்போ நாங்கள் சொல்லியிருக்கோம். ஓகேவா? உங்களோட நேமும் நம்ம வீடியோவில் வரணும்னா நீங்களும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் யார் யாரோட பேர் வருதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ, பாய் ரோகளே. அப்புறம் உறவுகளே ஒரே ஒரு நிமிஷம், மறக்காம நம்ம வெண்ணிலவு கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா ஹை பட்டனை கொஞ்சம் தட்டி விட்டு போங்க. வரட்டுமா உறவுகளே?